நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. நாட்டில் வரதட்சணை என்ற ஒரு தீமை இந்திய சட்டப்படி குற்றச்செயல். வரதட்சணை வாங்குவது, ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணிடத்தில் வரதட்சணை கேட்பது, பெண் வீட்டார்களை வரதட்சணை கேட்டு காயப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது சட்டப்படி குற்றம். வரதட்சணை கேட்பவர்கள், வரதட்சணை ஆதரிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்திற்கு அனுமதி இருக்கிறது. வரதட்சணைக்கு எதிராக எத்தனை கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் கூட வரதட்சணை கொடுமைகள் இன்றும் நம் நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நமது தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பெரும் நகரங்களாக இருக்கக்கூடிய, அதாவது டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை, ஹைதராபாத், அகமதாபாத் போன்ற பெரும் நகரங்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரங்களில் வரதட்சணை கொடுமையால் பெண்கள் வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்தப்படுவதும், திருமணத்துக்கு பிறகு திருமணமான பெண்கள் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தப்படுவதும், வரதட்சணை கேட்டு சித்திரவதை கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரங்களான டெல்லியிலிருந்து, மும்பையிலிருந்து, சென்னை வரைக்கும், பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய பெருநகரங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடம் டெல்லி. இந்திய தேசத்தின் தலைநகர் டெல்லி. இந்திய தேசத்தின் தலைநகரான அந்த டெல்லியில்தான், அந்த டெல்லி மற்றும் வரதட்சணை படுகொலையில் முதலிடம் வகிக்கிறது. கடந்த 2021 இருந்து கடந்த 2024 வரைக்கும், இந்த 2025-26 வரைக்கும், இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரங்களில் வரதட்சணைக்காக வேண்டி கொலை செய்யப்படுகிற பெரும் நகரங்களில் முதலிடம் வகிக்கக்கூடிய இடம் எது? டெல்லியாக இருக்கிறது. அதற்கு பிறகு கான்பூர், பாட்னா, லக்னோ, ஜெய்ப்பூர், காசியாபாத், ஹைதராபாத், பெங்களூர், மும்பை, அகமதாபாத், இதில் நம் தமிழகத்தின் தலைநகரான சென்னை 11வது இடத்தில் இருக்கிறது. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிற, வரதட்சணைக்காக வேண்டி ஒரு பெண்ணை அநியாயமாக கொலை செய்கிற அந்த கொலை பட்டியலில் டெல்லி முதலிடத்திலும், மும்பையிலிருந்து, கொல்கத்தாவில் இருந்து, பெங்களூரில் இருந்து அனைத்து பெருநகரங்களும் அதுக்கு அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறது. நமது தமிழகத்தின் தலைநகரான சென்னை 11வது இடத்தில் இருப்பதாக நமது நாட்டின் தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறது. என்னதான் நாகரிகம் இந்த நாட்டில் வளர்ந்தாலும் கூட, படித்தவர்கள், நாகரிகமான சமூகம் இந்த நாட்டில் வாழ்ந்து வந்தாலும் கூட, முற்போக்கு சிந்தனைகள் மாணவர்களுக்கு விதைக்கப்பட்டாலும் கூட, வரதட்சணை என்ற அந்த பிற்போக்கு புத்தி இன்றும் நாட்டு மக்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி இந்த நாட்டில் தீண்டாமையை ஒழிக்க முடியவில்லையோ, ஜாதியின் மூலமாக வரக்கூடிய தீண்டாமையை எப்படி இந்த நாட்டில் ஒழிக்க முடியவில்லையோ, அதே போன்று வரதட்சணையை ஒழிக்க முடியாத ஒரு சூழல் இந்த நாட்டில் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். வரதட்சணை வாங்குபவர்கள், வரதட்சணைக்காக கொடுமை செய்பவர்கள், வரதட்சணைக்காக குற்றத்தில் ஈடுபடுபவர்கள், கொலை செய்பவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படத்தான் செய்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த குற்றம் குறைய மாட்டேங்குதுன்னா என்ன காரணம்? இந்த வரதட்சணையை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் வரதட்சணை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்னைக்கு ஒரு தனி மனிதன் வரதட்சணையை ஆதரிப்பதை வெறுக்கிறானோ, வரதட்சணை எதிர்ப்பு மனநிலைக்கு வருகிறானோ, அப்பொழுதுதான் இந்த தீமையை ஒழிக்க முடியும். அந்த வரதட்சணைக்கு எதிரான மனநிலையை மனித இனத்துக்கு முதலில் உலகத்தில் கொடுத்தது இஸ்லாம். இஸ்லாத்தில் வரதட்சணை என்ற ஒன்று கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான் என்று சொன்னால் அவள்கிட்ட எதையுமே எதிர்பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. திருமணத்தில் விருந்து வைப்பது இருக்கிறதே, அது வலிமா என்று சொல்வார்கள். அந்த வலிமா என்று சொல்லப்படுகிற திருமண விருந்தை கூட ஆண்மகன்தான் கொடுக்க வேண்டுமே தவிர பெண் வீட்டார்களோ கொடுக்கக்கூடாது. குரானில் இறைவன் மிக தெளிவாக சொல்லுகிறான், வாத்தும் நிசா சதுகாத்திஹின்ன நிகுலா, நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு மகரை கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்போ மகர் கொடு. உனக்கு மனைவியாக வரக்கூடிய பெண் உனக்கு மனைவியாக வருவதற்கு உன்னிடத்தில் மகராக எதை கேட்கிறாளோ அதை நீ மகராக, திருமண கொடையாக நீ கொடு. அவள்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதே என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நீ கொடுத்த மகர் ஒரு பெரும் பொற்குவியலாக இருந்தாலும் அதை நீ திரும்ப கேட்கக்கூடாது, வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் மனித இனத்துக்கு வலியுறுத்துகிறது. இஸ்லாம்
வரதட்சணைக்கு எதிரான ஒரு மார்க்கம், வரதட்சணையை ஒழித்த ஒரு மார்க்கம், வரதட்சணையே இல்லாத ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்திலும் வரதட்சணை அதிகரித்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் கடந்த சில வருடங்களாக வரதட்சணைக்கு எதிரான நடவடிக்கைகளும் வரதட்சணையை விரும்பாத மக்களும் முஸ்லிம் சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் காட்டித் தருகிற வழிமுறை. அந்த வழிமுறைகள் எடுத்து சொல்லப்பட்ட காரணத்தினால் வரதட்சணையை விரும்பாத, வரதட்சணை இல்லாத, வரதட்சணையை விரும்பியவர்கள் கூட இன்னைக்கு விரும்பாத அளவுக்கு முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் வரதட்சணை வாங்காத திருமணத்தை நடத்துவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். ஆனால் பிற சமூகத்தில் அதை சொல்வதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால், அது ஒரு குற்றம் என்று புரிய வைப்பதற்கு இயலாத காரணத்தினால் இது போன்ற கொடுமைகள் நடந்து வருகிறது. இந்த கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும். தீண்டாமையும் வரதட்சணையும் இந்த நாட்டில் ஒழிக்கப்படுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.